ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 15/6/2025 16/7/2025 வரணும் உண்டான காலகட்டத்தை உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம், அதுக்கு அடுத்தது தட்சிணாயனம் பிறக்கும். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது மேஷத்தில் சுக்கிரன் இருக்கார், மிதுனத்தில் 3 கிரகங்கள், அதாவது புதன், குரு மற்றும் சூரியன். ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் 3ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மத்தில் 2 கிரகங்கள், அதாவது செவ்வாயும் கேதுவும் இருக்குது. அது தவிர பார்த்தோம்னா 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு, இந்த 2 கிரகங்கள். மொத்தமாக பார்த்தலையானால் இந்த மாதம் ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது. இது ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கணும். அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன? இந்த மாதத்தில் 22/6/2025 அன்றைக்கி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலே. அதற்கு பிறகு 29/6/2025, அதாவது ஒரு 15 நாள் ஆனி மாதத்தில் சுக்கிரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார். அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இந்த 2 மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது. மிச்சப்படி எல்லாமே வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை. சரி, இந்த மாதத்தில் பார்த்தேனால் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா நடராஜருக்கு 6 முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க. அதில் ஆனி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம். ஆனி உத்தரத்தன்னைக்கு பண்ணக்கூடியது. இந்த ஆனி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1/7/2025 அன்றைக்கி வருது. அது தவிர பார்த்தேனால் இந்த மாதத்தில் ஆனி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம், அதாவது ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது. இந்த ஆனி கேட்டை அப்படின்றது 8/7/2025 வருது. அதற்கு பிறகு பார்த்தேனால் இந்த மாதம் ஆனி மகம் மிகவும் விசேஷமான நாள். அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அருணகிரிநாதர் என்னைக்குன்னா ஆனி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது 8/7/2025 அன்றைக்கி பார்த்தேன்னா, அதாவது 9/7 8ஆம் தேதி அன்றைக்கி ஆனி கேட்டைக்கு அடுத்தது மூல நட்சத்திரம். 9ஆம் தேதி அன்றைக்கி அவர் அருணகிரிநாதரை பற்றி சொல்லவே வேண்டாம். அதாவது சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார். அதனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது. அருணகிரிநாதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது. ஆனி அமாவாசை இந்த மாதம் 25/6/2025 அன்றைக்கி ஆனி அமாவாசை. சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய, ஒரே ராசியில் வரக்கூடிய நாள். அதே போல் 10ஆம் தேதி, அதாவது 10/7/2025 அன்றைக்கி பௌர்ணமி. அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது. அதனால் இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்கிறோம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். உங்களுடைய ராசியை பார்க்குறார், பெரிய ஏற்றம். 3ஆம் இடத்துல பார்த்தோம்னா சனியும் ராகும். அதாவது உங்களுக்கு வருட கிரகங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது சனி ராகு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்குது. 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் துர்கிரகங்கள் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. முயற்சி ஸ்தானத்தில் வேறு துர்கிரகங்கள் இருக்குது, அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. என்ன, அதிக முயற்சியை பண்ண வைக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் பார்வை இருக்கிறதுனால முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். அது தவிர உங்களுடைய ராசியையே குரு பார்க்குறதுனால தீர்க்கமான சிந்தனை, உடல் உபாதைகள்லேருந்து அகன்று இருக்கிறது, உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம், தீர்க்கமான சிந்தனைகள், எடுத்த காரியங்களில் வெற்றி, இதெல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதோடு பார்த்தோம்னா திருமண பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற 6ஆம் அதிபதி 6க்கு 12 இருக்கிறதுனால கடன்கள் எல்லாம் கழியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 9ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி, ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தடையானால் குழந்தைகள் மூலியமாக பெருமை, குழந்தைகளுடைய மேல் படிப்புகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மேல் படிப்புக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் நினைத்த இடத்துல போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சமசப்தமத்தில் 9ஆம் அதிபதி இருக்கிறது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா புதனும் 7ஆம் இடத்துலேயே போயிருக்கார். பொதுவாகவே பார்த்தேன்னா இந்த மாச கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள், இந்த 4 கிரகங்கள் பார்த்தேனால் சூரியன் சப்தமத்தில் இருக்கார், குருவோடு சேர்ந்துருக்கிறது விசேஷம். அது தவிர பார்த்தேன்னா ஆட்சி பெற்ற புதன் அங்கே 7ஆம் இடத்துலேயே இருக்கார். இந்த 3 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், கூட்டு தொழிலில் அபரிமிதமான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா 15ஆம் தேதி மாதம் பிறகுறது, 22ஆம் தேதி அன்னைக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துல போகிறதுனால 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல போகிறதுனால உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கும். அது தவிர பார்த்தேனால் ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறார் 29/6/2025. இந்த காலகட்டத்தில் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் அமையிறதோ இல்லைன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவோ இருக்கக்கூடிய வாய்ப்பு. உடல் நலத்தில் பின்னடைவு இருந்தாலும் ரெகுலர் செக்கப்னு போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி போடுவது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தடையானால் இந்த சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டம காலம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 24/6/2025 28/6/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள்னால் பெருமை வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாக்கியங்கள் அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம், திருமண பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். கூட்டு தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நினைத்த இடத்தில் வெற்றிகரமாக நினைத்த சீட்டு கிடைக்கக்கூடிய, அதாவது மேல் படிப்புக்கான சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. கடல்சார் தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அது தவிர இந்த தங்க வியாபாரம் பண்ணுறவங்க, எஜுகேஷ்னல் ஆப் விற்கிறவங்க, ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க, அது தவிர ஸ்கூல் நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெற்றிகள் எல்லா வகையிலையும் நல்லபடியாக இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் 27/6/2025 29/6/2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்களாக இந்த சந்திராஷ்டம நாட்கள் இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இவ்வளவு நாள் இருக்கக்கூடிய தடை எல்லாமே விலகி, ஏற்கனவே உங்களுக்கு சித்திரை மாதத்துலேருந்து வெற்றி கூடி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலம். எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றி தீரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.